Hey friends, welcome to our channel Swati Jai Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு மாதத்தோட கடைசி நாள் 31ஆம் தேதி ஆகஸ்ட். இந்த மாசத்தோட கடைசி நாள்ல நம்ம எல்லாருமே பட்ஜெட் வந்து முடிச்சிருப்போம். ஆகஸ்ட் மாசத்தோட எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திருப்போம். என்னென்ன செலவுகள் பண்ணிட்டு இருக்கோம், இதுவரையும் என்ன செலவு பண்ண இன்னைக்கு நான் க்ளோஸ் பண்ற மாதிரி பார்த்திருப்பேன். ஆகஸ்ட் 2024வது வருஷத்துல ஆகஸ்ட் மாசத்தோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸ் தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். 2024 ஆகஸ்ட் மாசம் செலவு மற்றும் சேமிப்பு மை மந்த்லி பட்ஜெட்டோட எக்ஸ்பென்சஸ் தான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி எக்ஸ்பென்சஸும் சேவிங்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு போடுவோம், நம்மளோட வருமானம் வந்து 33,000 ரூபாய் அப்படின்னா கூட 15,000 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் எப்பவுமே பார்ப்போம். அந்த வருமானத்துல தான் நம்ம செலவுகளை செய்யணும்னு நான் நினைப்பேன். இப்போ நமக்கு வந்தது 15,000 ரூபாய். அதுல எப்படி எல்லாம் எக்ஸ்பென்சஸ் பார்த்தேன் அப்படின்றத நான் ஷேர் பண்றேன். அரிசி மூட்டை வாங்கல, இந்த மாசம் செப்டம்பர் தான் வாங்க போறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால ஆகஸ்ட் மாசம் நான் வாங்கவே இல்லை அரிசி மூட்டை. சிலிண்டரும் வாங்கல. போன் ரீசார்ஜ் வந்து ஆகஸ்ட் மாசம் பண்ணியிருந்தேன். 840 ரூபாய்க்கு பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி. 3GB ஒரு நாளைக்கு 56 டேஸ் வீடியோஸ் எல்லாம் ஏற்றுறதுக்கு வந்து எனக்கு 1.5 GB பத்தலை, 2GBயும் பத்தலை. சரி 3GB யூஸ் பண்ணால் பையனுக்கும் அப்படியே ஸ்கூலுக்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்றதால 3GB யூஸ் பண்ணிக்கிட்டு 840 rupees 56 டேஸ்க்கு வர மாதிரி. மளிகை பொருள் பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் செலவாச்சு. 700 rupees தான் நான் செலவு பண்ணேன். பெருசாக எதுவும் வாங்கல. உளுத்தம்பருப்பும் தோரம்பருப்பும் தான் வாங்கியிருந்தேன். டிவி ரிப்பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஆச்சு. ரிப்பேர் பண்ணியும் வேஸ்ட்டு தான். டிவி ஓடலாமா வீட்டில் நான் சொல்லியிருக்கேன். ரிப்பேர் பண்ணதுக்கு அவங்க காசு மட்டும் வாங்கினாங்க. பட் ஒரு நாள் தான் டிவி ஓடிச்சு, அதுக்கு மேலே ஓடலை. அதுக்காக தான் புது டிவி வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். காய்கறிக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் ஆச்சு. இந்த மாதம் மொத்தமாக எனக்கு காய்கறி ஆன ரேட்டே பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு தான் செலவாச்சு. அம்மா வீட்டிலேருந்து ஒரு சில காய்கறி வந்து விளைஞ்சதை எடுத்துட்டு வந்துக்கிட்டேன். காய்கறியை பொறுத்தவரையும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுங்க. இப்போ முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும் அதிகமாக கிடைக்கிற டைம். முருங்கைக்காயோட ரேட்டும் கம்மி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் சரி, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயும் சரி, இப்போ அதிகமாக உங்கள் கையில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும். எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர்லாம் இப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். காய்கறிக்கு எங்களுக்கு தாராளமாகவே போதுமானதாக இருந்தது. மிச்சமான காயெல்லாம் கூட நிறைய சமைச்சு இந்த வாரம் சாப்பிட்டோம். நான்வெஜ் பார்த்தீங்கன்னா கறிக்கு இந்த வாட்டி மட்டனோ சிக்கனோ எதுவும் எடுக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா என் அண்ணனோட பையனுக்கு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன், அங்கே வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். அதுக்கு அடுத்த வாரம் ஃபிஷ்ஷு தான் சாப்பிட்டோம். அதுக்கு அடுத்த வாரம் 50 ரூபாய்க்கு எறா வாங்கிட்டு போயிட்டு என் ஹஸ்பண்ட் ஃபிஷ்ஷு பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஃபிஷ்ஷு தான் சாப்பிட்டோம். நான்வெஜ்ஜை பொறுத்தவரையும் எந்த வகையான ஒரு சிக்கனோ மட்டனோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பொருளோ வாங்கலை. நான்வெஜ்ஜை பொறுத்தவரையும் ஃபிஷ்ஷை மட்டும்தான் இந்த வாரம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டதே. பால் பார்த்தீங்கன்னா 30 பேக்கெட் வாங்கியிருக்கேன் இந்த மாதம். 23 ரூபாய் பாக்கெட் வாங்கியிருக்கேன். 690 ரூபாய் ஆச்சு. 690 rupees எனக்கு வந்து பால் பேக்கெட் வரையும் செலவாயிருக்கு. கரண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் பில்லு இந்த மாதம் கட்ட வேண்டியது இல்லை, ஆகஸ்ட் மாதம், அதனால கட்டலை. செப்டம்பர் மாதம் தான் எடுப்பாங்க. மோஸ்ட்டாக 24 மேலே தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். கவர்மெண்ட் கேபிள் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். ஆகஸ்ட் மாதத்தோட ரேஷன் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் செலவாச்சு. பழங்கள் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் செலவாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இளநீர் சாப்பிட்டோம், சப்போட்டா பழம், ஆப்பிள், இந்த மாதிரி வாழைப்பழம் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாழைப்பழம் விளைஞ்சது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் போகல. இந்த மாதிரி ஆப்பிள், சப்போட்டா, இளநீர், வாழைப்பழம் இந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் போட்டிருந்தேன் இல்லையா, 1500 ரூபாயும் முடிஞ்சிடுச்சு. 1500 ரூபாய் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸாக போட்டிருந்தோம். 500 ரூபாய்க்கு ஒரு வாட்டி, இன்னொரு 500 ரூபாய்க்கு, இன்னொரு 500 ரூபாய்க்கு, 1500 ரூபாய் மொத்தமாக காலி ஆயிடுச்சு பெட்ரோலுக்கு. ஏன்னா எப்பவுமே அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணிப்போம். ஒரு 1500 ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு மாசத்துல 3 வாட்டி 500 ரூபாவை போடுற மாதிரி பார்த்துப்போம். அதுவும் எங்கேயாச்சும் வெளியே எமர்ஜென்சியாக போகிற மாதிரி. மற்ற டைம்லலாம் மோஸ்ட்டாக ட்ரெயின் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிப்போம். அது மெடிக்கலுக்கு நமக்கு எந்த செலவும் வரல, அதனால மெடிக்கலுக்கு எக்ஸ்பென்சஸ் எதுவும் இல்லை. அதர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா தேட்டர் போயிருந்தோம் மூவி பார்க்கறதுக்கு. அது ஒரு 800 rupees ஆச்சு டிக்கெட்டு. அவுட் சைட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் ஆச்சு. வெளியே சாப்பிட்டது அன்னைக்கு நைட்டு. பீச் பார்த்தீங்கன்னா பீச் போயிருந்தேன் இந்த மாதம். பீச்சுக்கு அங்கே போனதால கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்ததால பீச்சில் கொஞ்சம் பஜ்ஜி, ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டதால பீச்சில் ஒரு 500 செலவாச்சு. காரில் போயிருந்தோம். காருக்கு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய். மொத்தமாக நமக்கு அதர் எக்ஸ்பென்சஸில் செலவானது 2300 ரூபாய் செலவாச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பாட்டில் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 பாட்டில், அதுக்கு ஒரு 400 rupees செலவாச்சு. ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு இருக்கதால பையனுக்கு ஸ்கூல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியதாக இருக்குது. அடிக்கடி ஏதாச்சும் ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு 300 rupees வந்து நமக்கு செலவாது. ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் மாதிரி 2000 செலவு கொடுத்தோம். அந்த 2000 போட்டுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 500. ஸ்நாக்ஸுக்கு என் பையனுக்கு வாங்கி தரமோ இல்லையோ நானும் என் ஹஸ்பண்ட் தான் சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன். ஏன்னா டீக்கு பிஸ்கெட் இல்லைன்னா எங்கள் 2 பேருக்கும் ஓடாது. எனக்கு மோஸ்ட்டாக மில்க் பிஸ்கெட் அடிக்டடு, அவங்க வந்து பட்டர் பிஸ்கெட் அடிக்டு.
அவர் வந்து வாங்கிட்டு வந்துருவார். ஸ்நாக்ஸுக்கு மில்க் பிஸ்கெட்டும் பட்டர் பிஸ்கெட்டும் அவர் வந்து வாங்கிட்டு வருவார். அதுக்காக ஒரு 500 போட்டிருந்தேன். மொய் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டி வச்சேன். ஒரு 2000 மொய் வச்சிருந்தோம். 2000 போட்டாச்சு. எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,230 ரூபாய், 14,230 ருபீஸ் நமக்கு எக்ஸ்பென்சஸ் வரையும் செலவாயிருக்கு. போட்டது 15,000 ரூபாய். இதுல நமக்கு செலவானது 14,230 ரூபாய். மிச்சம் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா 770 ரூபாய் அப்படின்றது நமக்கு மிச்சம் ஆகுது. இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் சேவ் பண்ண போறேன். சேலரி பாத்தீங்கன்னா என்னென்ன போட்டிருந்தேன் ஆகஸ்ட் மாசம் அப்படின்னா, தீபாவளி சீட்டு ஒரு 3000 ரூபாய் கட்டியிருந்தேன், பொங்கல் சீட்டு ஒரு 2000 ரூபாய் கட்டியிருந்தேன், ஏழை சீட்டு ஒரு 5000 ரூபாய், ஆர்டி ஒரு 3000 ரூபாய், மொத்தமா 13,000 ரூபாய் தான் நான் கட்டியிருந்தேன் சேவிங்ஸை பொறுத்தவரையும். ஆனா நமக்கு அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 33,000 சேலரியில 15,000 எக்ஸ்பென்சஸ் போயிடுச்சு, 13,000 சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். பேலன்ஸ் 5,000 அப்படின்றது பாத்தீங்கன்னா கோல்டு சிட்டு வந்து கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா, அதுல 5,000 சேவிங்ஸா இருக்கட்டும்னு இந்த 5,000 எடுத்து அந்த கோல்டு சிட்ல வந்து சேவிங்ஸா போட்டு வச்சிருக்கேன். கோல்டு சிட்டு க்ளோஸ் ஆனதால கோல்டு சிட்டு எடுக்கும்போது இந்த 5,000 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. கோல்டு சிட்ல ஒரு 5 சவரனாச்சு எடுக்கணும்ட்டு அதுக்காக இந்த 5,000 எடுத்து அதுல சேவ் பண்ணிட்டேன். எக்ஸ்பென்சஸாவும் சேவிங்ஸாவும் ஆகஸ்ட் மாசம் அமைஞ்சது. செப்டம்பர் மாசத்துல நான் என்னென்ன கிராசரி வாங்கணும் அப்படின்றதையும் எழுதி வச்சுட்டேன். ஏன்னா மோஸ்டா ஆகஸ்ட் மாசமும் அவ்வளவா வந்து நான் கிராசரி எதுவும் வாங்கல. ஸோ வீட்டுல நிறைய தேவைகள் இருக்கு. ஆயிலும் நான் சொல்லியிருப்பேன், ஒரு 2 மாசம் முன்னாடி ஷேர் பண்ணியிருப்பேன், ஆயில்லாம் இது வாங்கிட்டேன் அப்படின்னு. அந்த ஆயில் வச்சு இத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டு ஆயில் சுத்தமா வீட்டுல இல்ல. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்றத எழுதி வச்சிருக்கேன். ஆயில் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் 1 லிட்டர், கடலெண்ணெய் 1 லிட்டர், ரிஃபைண்ட் ஆயில் வந்து 2 லிட்டர், பிளஸ் அம்மாக்கு 1 லிட்டர் வாங்கணும். அப்புறம் பாமாயில் ரேஷன்ல போடுறதும் வாங்கி வச்சுக்கணும். அம்மாக்கு 1 லிட்டர் கொடுப்பாங்க, எனக்கு 1 லிட்டர் கொடுப்பாங்க. இதுவே போதுமானதா இருக்கும் அடுத்த மாசத்துக்கும் சேர்த்து. துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா 2 கிலோ வாங்கணும். ஒன்று எனக்கு 1 கிலோ, அம்மாக்கு 1 கிலோ. உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கிலோ. ஏன்னா இட்லிக்கும் வந்து நானே போட்டு தந்துருவேன் அம்மாக்கு மோஸ்ட்டாக, அதனால எனக்கு 2 கிலோ செலவாகும். 2 கிலோ போட்டு வச்சிருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அம்மாக்கு. மிளகு பார்த்தீங்கன்னா 3 பேக்கெட் போட்டிருக்கேன். 2 பேக்கெட் வந்து மசாலாஸ் அரைக்கிறதுக்காக, ஏன்னா அரைச்ச மசாலா எல்லாம் மோஸ்ட்டாக காலி ஆயிடுச்சு. திரும்ப அரைக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு 2 பேக்கெட் போட்டிருக்கேன். அரைச்சா இந்த மாசம் அரைப்பேன், இல்லைன்னா அடுத்த மாசம் அரைப்பேன். போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக 2 பேக்கெட் எனக்காக மிளகு, அம்மாக்கு 1 பேக்கெட் மிளகு. சீரகம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பேக்கெட் சீரகம், அம்மாக்கு 1 பேக்கெட் சீரகம். சோம்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் 1 பேக்கெட் இருக்கு, பட் மசாலாஸ் அரைச்சிட்டா காலி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு எனக்கு 1 பேக்கெட், அம்மாக்கு 1 பேக்கெட் போட்டிருக்கேன். பட்டை பார்த்தீங்கன்னா வீட்டில் இல்லை, மிச்ச ஐட்டம்ஸும் இருக்கு. ஏலக்காவும் வீட்டில் காலி ஆகிற சுச்சுவேஷன்ல இருக்கு, அதனால அது 1 பேக்கெட் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு 1/2 கிலோ, அம்மாக்கு 1/2 கிலோ. பூண்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வாங்க வேண்டியது வருமா இல்லையான்னு தெரியல, பட் செலவில் எழுதி வச்சிருக்கேன். ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும். நம்ம வில்லேஜ் சைட் விற்றாங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக. காஃபி பவுடர் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 பேக்கெட், அம்மாக்கு 1 பேக்கெட்ன்ற மாதிரி போட்டிருக்கேன். டீ பவுடரும் எனக்கு 1 பேக்கெட், அம்மாக்கு 1 பேக்கெட். தனியாக பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வாங்கணுன்ற பிளான்ல இருக்கேன். பீத்தாம்பரி பவுடர் 1 வாங்கணும். மஞ்சள் வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக மஞ்சள் குங்குமம் வாங்கணும். அந்த அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வரதால முந்திரி, காய்ச்ச இதெல்லாம் தேவைப்படும். என் பையனுக்கு பிஸ்தா காலி ஆயிடுச்சு, ஸோ அதையும் வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். லிக்விட் வந்து இந்த மாதம் வாங்க மாட்டேன், மோஸ்ட்டாக நெக்ஸ்ட் மந்த் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் லிக்விட் வாங்கணும் அப்படின்னு எனக்கும் அம்மாக்கும். ஸோ இந்த ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கணும். இந்த வாட்டி வந்து நான் எங்கே ஆர்டர் போடுவேன்னு தெரியல, நேராக போய் வாங்கினா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடுவேன்னு தெரியல. கிராசரி வாங்கணும்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சின்ன ஐட்டம்ஸ் ஒரு 10 ரூபாய்க்கு சுண்டல் வாங்குறேன், 10 ரூபாய்க்கு வந்து பண்ணி வாங்குறேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பக்கத்தில் கடையிலேயே ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிப்பேன். நான் வந்து ஒரு பல்காக போட மாட்டேன். அந்த மாதிரி பல்காக வாங்கி வச்சுக்கிட்டா வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்ற ஃபீலிங்லேயே நான் அதை வந்து வாங்க மாட்டேன். தேவைப்படும் போது மட்டும் வாங்கி வச்சுக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடையில் எந்த எக்ஸ்பென்சஸும் பண்ணலை. காலிஃப்ளவர் வீட்டில் வாங்கி வச்சது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரேவி மாதிரி பண்ணி முடிச்சாச்சு. மத்தியானத்துக்கும் காலையிலுக்கும் அதுதான். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் செஞ்சுட்டு வீட்டில் வந்து வேர்க்கடலை இருக்குது ஃபுல்லாக, அதை வேர்க்கடலை சட்னி அரைச்சிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன் பிளான் பண்ணி. அடுத்ததான் அம்மா வந்து சாமிக்கு வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தேங்காய் வந்து காய வச்சுட்டு ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். சாமிக்கு உடைச்ச தேங்காய் தான் எல்லாமே. வேஸ்ட்டாக தான் நம்ம வீட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் அழுகி போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சாமிக்கு வச்ச தேங்காவை நம்ம வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு சில வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வந்து அறுத்து வெயிலில் காய வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேங்காய் எண்ணெயே ரெடியாக இருக்கும். ஸோ பிளான் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னு. மாசம் ஆகஸ்ட் மாசத்தோட கடைசி நாள் அப்படின்றதால இந்த மாசத்தோட எக்ஸ்பென்சஸ் நமக்கு இதுதான். செலவானதும் இதுதான், சேவிங்ஸ் பண்ணதும் இதுதான். ஆகஸ்ட் மாசம் உங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன, உங்களுக்கு வருமானம் எவ்வளவு வந்தது, நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க, என்னென்ன சேமிக்கிறீங்க அப்படின்றத என் கூட நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.